அனைவருக்கும் வணக்கம். இந்தியா டுடே, சி ஓட்டர் இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க. யாராருக்கு இந்த டைம்ல அதாவது இந்த நேரத்தில் தேர்தல் நடந்தால் யாருக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கும், எவ்வளவு இருக்கும் என்பதை இந்தியா டுடேவும் சி ஓட்டரும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்துட்டீங்கன்னா திமுக கிட்டத்தட்ட 5% வாக்கு வங்கி அதிகரித்து 52 விழுக்காடு திமுக கூட்டணி வாங்கும் அப்படின்ட்டு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. அதே போல அதிமுக 3% வாக்கு வங்கியை இழந்து, அதாவது 3% குறைஞ்சி வாக்கு சதவீதம் 18% அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பிஜேபி 3% அதிகரித்து 21% வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்க சி ஓட்டரும் இந்தியா டுடேவும் சேர்ந்து நடத்த கருத்து கணிப்புல 5% வாக்கு வங்கியை அதிகரிச்சு 52 விழுக்காடு வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த கருத்து கணிப்பு யாருக்காக? இப்ப திமுக கூட்டணி உள்ள கட்சிகளுக்கும் திமுக கூட்டணி அந்தந்த கட்சிகளுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 52% வாக்கு வங்கி திமுக கூட்டணி வாங்கிடுச்சாலே 39 ஜெயிச்சிருவாங்க. 2026 நடக்கிற சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்து கணிப்பு விட்டுருக்காங்க. சரி, இப்ப இது திமுக கூட்டணியை உற்சாகப்படுத்தவா இல்ல அதிமுகவை பலவீனப்படுத்தவா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இதுல இந்த கருத்து கணிப்புல நடந்திருக்கு. சரி, ஓகே, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்ப கடந்த 1 ஆண்டுகளா தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. அதாவது விஜய் செயல்படலாம் கூட விஜயோடைய ரசிகர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் களத்துல அவங்க மக்களோட பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கடந்த மழை வெள்ளத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச உதவி, அதாவது விஜய் கட்சியால தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளா அவங்க சொந்த பணத்தை செலவு பண்ணி மக்களுக்கு அவங்களால முடிந்ததை உணவு வாங்கி கொடுக்கறதாலும் சரி, அவங்களோட உடைமைகள் வாங்கி கொடுக்கறதாலும் சரி, அந்த அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து மக்களோடு பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கூட சமீபத்துல விஜய் அவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் வாங்கினாங்க. அதாவது அந்த ஒவ்வொரு தொகுதியும் வாரியா 2 மாவட்ட செயலாளர்களை நியமிச்சு கிட்டத்தட்ட 70 மாவட்ட செயலாளர் நியமிச்சு 70 மாவட்டங்களா பிரிச்சு மாவட்ட செயலாளர்களை அறிவிச்சிருந்தாரு. இப்படி இருக்கும்போது விஜயோடைய வாக்கு வங்கி என்ன அப்படி என்பது இதுல திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. இந்த இந்தியா டுடேவும் சி ஓட்டரும் நடத்தின கருத்து கணிப்பு விஜயோடைய வாக்கு வங்கி என்ன அப்படி என்பது திட்டமிட்டே மறைச்சிருக்காங்க. ஏன்னா பிஜேபி 2வது பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படி என்பதுதான் இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுடைய அஜெண்டாவே செயல்படுறாங்க. ஏன்னா பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களா எந்த நிலையில செயல்பட்டு வராங்கன்றது மக்களாகிய உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏன் பத்திரிகையாளர்கள் திடீர்னு இந்த கருத்து கணிப்பு யாருமே கேட்கல. ஏன் அந்த கருத்து கணிப்பு வெளியிடுறாங்கன்னா, விஜயோடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும் அப்படி என்ற ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில விஜய் 2வது பொசிஷனுக்கு வந்துட்டா பிஜேபி என்ற ஒரு கட்சி இப்ப பிஜேபிக்கு 21% வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது பாமக இருப்பதால் அந்த சதவீதத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாமக ஒருவேளை அந்த என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா, அதாவது பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கும் என்று தெரியாது. ஏன்னா 2026 பாமக பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்களா அப்படி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. 90 விழுக்காடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அந்த அந்த தரவரிசையில தான் அவங்க பிஜேபிக்கு இவ்வளவு வாக்கு வங்கி அதாவது 3% வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படின்றத சி ஓட்டர் இந்தியா டுடே நடத்தின கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. அப்ப விஜயோட வாக்கு வங்கி எங்கு? தமிழக வெற்றி கழகத்துடைய வாக்கு வங்கி எங்கு? எல்லா தொகுதிகளிலும் விஜய் அவர்களுக்கு அதாவது அந்த ஓட்டு பூத்துன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா பூத்துலையும் உட்கார வைப்பதற்கு விஜய் கட்சிக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. பிஜேபிக்கு ஆட்கள் இருக்காங்களா? பிஜேபிக்கு அந்த ஓட்டு பூத்துல போய் உட்கார்றதுக்கு ஆள் கிடையாது.
நாம் தமிழர் கட்சியுடைய அந்த அவங்களுடைய கட்சிக்கு ஓட் ஷேர் ஓட் வங்கி என்ன அப்படி என்பது வந்து இந்த கருத்து கணிப்புல வந்து சொல்லல. விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகே வந்து நாம் தமிழர் கட்சி கூடாருமே காலியாயிடுச்சு, அது வேற. ஆனாலும் வந்து நாம் தமிழருக்கு ஒரு வாக்கு வங்கி கடைசியா வாங்கினாங்களா 2024 தேர்தலில் வந்து 8% கிட்டத்தட்ட ஓட்டு வங்கி வாங்கினாங்கல்ல. அப்போ வந்து 2026 அதாவது இன்றைய காலகட்டத்துல வந்து தேர்தல் நடந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன வாக்கு வங்கி கிடைக்கும் அப்படி என்பது அவங்க சொல்லல. குறிப்பா வந்து இந்த 3 கட்சிகளுக்கு மட்டுமே, அந்த 3 கட்சியோட கூட்டணிகளுக்கு மட்டுமே வந்து வாக்கு சதவீதம் என்னவென்று அழகாக சொல்லியிருக்காங்க. இதுல முழுக்க முழுக்க வந்து இந்த பத்திரிகையாளர்கள் வந்து நடத்திய கருத்து கணிப்பு வந்து, அதாவது இந்தியா டுடே ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பு வந்து பிஜேபிக்கு சாதகமா தான் இந்த கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. ஏன்னா வந்து திமுகவுக்கு அடுத்து பிஜேபி தான் அப்படி என்ற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிம்பத்தை உருவாக்கிட்டாங்கன்னா இவிஎம் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின் வந்து யார் சொல்றது கேட்கும் அப்படி என்பது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஓட் வங்கியை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து திமுகவும் பிஜேபிக்கும் வந்து நெக் டு நெக் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டுட்டாலே வந்து இவிஎம் மிஷின் வந்து ரோபோட்டிக், அது வந்து யார் சொல்றது வந்து அந்த மிஷினை வந்து யார் ஆப்ரேட் பண்றாங்க அவங்களுடைய பேச்சை கேட்கன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஒன்றுதான். அந்த அடிப்படையில வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனா வந்து இது திமுகவுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காங்க. ஆனா 2ஆம் இடத்துல வந்து பிஜேபி வர்றதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, பிஜேபி 2ஆம் இடத்துக்கு வரட்டும், அதிமுக 2ஆம் இடத்துக்கு வரட்டும். இங்க தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கட்சியுடைய ஓட் பேங்க் என்ன அப்படி என்பது வந்து ஏன் வந்து வெளிப்படுத்தல? ஏன்னா வந்து திமுகவுக்கு அடுத்தபடியா வந்து விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது அப்படி என்பதுதான் வந்து உளவுத்துறையோட ரிப்போர்ட், அதாவது மத்திய உளவுத்துறையோட ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு அடுத்தபடியா வந்து விஜய் வருவதற்கான 90% விழுக்காடு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2வது பொசிஷனுக்கு விஜய் வந்துட்டா பிஜேபியோட நிலைமை என்னவா இருக்கும்? ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால போயிடும். 50 வருஷம் வந்து ஆட்சி பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாம போயிடும். அந்த சாத்தியக்கூறுகள் வந்து உடைக்கணும்னா இத மாதிரி பிம்பத்தை வந்து உருவாக்கணும் அப்படி என்பதுதான் வந்து இந்த பத்திரிகையாளர்களுடைய ஒரு அஜெண்டாவா செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து அதிமுக வந்து எவ்வளவு பெரிய கட்சி, அந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிவதற்கான காரணமே வந்து பிஜேபி வந்து உள்ள போனதுக்கு தான். ஏன்னா வந்து பிஜேபி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து அந்த மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு அந்த மாநில கட்சிகளை வந்து பலவீனப்படுத்துவதுதான் வந்து இந்த பிஜேபியோடைய நோக்கமாவே இருக்கும். அதே போலதான் அதிமுகவையும் வந்து உள்ள நுழைஞ்சி அதிமுக கட்சியோடைய பலவீனத்தை வந்து அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சரிவை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்ப கூட நாடாளுமன்ற தேர்தல் கூட பாத்தீங்கன்னா அதிமுக என்ற மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சியை வந்து 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடத்திற்கு தள்ளக்கூடிய நிலையை வந்து பிஜேபி வந்து உருவாக்கி இருக்கு. அதெல்லாம் வந்து அதிமுகவுடைய பலவீனத்தை வந்து மிக தெளிவா வந்து மக்கள்கிட்ட வந்து பிஜேபி வந்து எடுத்து போய் காட்டிட்டாங்க. அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு பலவீனம் அடைஞ்சிருச்சு அப்படின்றது. இப்ப வந்து திரும்பியும் வந்து இந்த பத்திரிகையாளர்களை வைத்துக் கொண்டு அந்த கருத்து கணிப்பு என்ற பேர்ல வந்து பிஜேபி தான் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது அப்படி என்பது வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதாவது இந்த கருத்து கணிப்பு வந்து நிரூபிச்சிருக்கு. இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றது மக்களாகிய நாம தான் வந்து உணர வேண்டும். ஏன்னா வந்து திமுகவுக்கு 52% வாக்கு வங்கி வந்துட்டாலே போதும், இங்க வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கடந்து போயிடக்கூடாது. ஏன்னா வந்து 2ஆம் இடத்துல யாரு இருக்கா? அடுத்த கருத்து கணிப்புல வந்து திமுகவுக்கு வந்து 35% வாக்கு வங்கியும் பிஜேபிக்கு 32-34% வாக்கு வங்கி இருப்பதா வந்து சொல்லிட்டாங்கன்னா, அப்ப பிஜேபி வளர்ந்துச்சா அப்படின்றது நம்மளுக்குள்ளே வந்து ஒரு கேள்வி எழும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அரசியல் புரிதல் இல்லாத மக்கள் வந்து திமுக போட்டாச்சு, இந்த டைம் பிஜேபிக்காச்சும் போடும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு தான் வந்து இந்த பத்திரிகையாளர்களும் பிஜேபியும் சேர்ந்து செய்யற மிகப்பெரிய ஒரு சதி வலை. அதுல வந்து அதிமுக வந்து விழுந்து அதுல அவங்களுடைய கட்சிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விழுங்கிட்டு இருக்கிறது வந்து பல கட்சிகள், அதாவது கூட்டணி கட்சிகள், சிபிஎம்மா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், விடுதலை கட்சியா இருக்கட்டும், எல்லா கட்சியிலுமே வந்து அதிமுக வந்து அதிக அளவு, அதாவது தேர்தல் தொடக்க காலத்திலிருந்து வந்து எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா வந்து அதிமுக வந்து அவங்களுடைய பயத்தின் வெளிப்படா வந்து பிஜேபியை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலை வந்து மாட்டிக்கிட்டாங்க. சரி, ஓகே, இப்ப வந்து விஜய் கட்சியோடைய நிலை என்ன அப்படி என்பது வந்து இந்த கருத்து கணிப்புல வந்து கொஞ்சம் கூட வந்து 1% கூட வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம் வந்து கிட்டத்தட்ட வந்து 15-20% வாக்கு வங்கி வந்து வாங்கும் அப்படி என்பது வந்து உளவுத்துறையோடைய ரிப்போர்ட்டா வந்து மத்திய அமைச்சருக்கு வந்து அதை அனுப்பின பிறகுதான் வந்து இதை மாதிரியான ஓட்டரோ இந்தியா டுடே சேர்ந்து இதை மாதிரியான ஒரு போலியான ஒரு கருத்து கணிப்பை வந்து நடத்தி
வெளியில வந்து விட்டுருக்காங்க. இது வந்து மக்களாகிய நாம தெளிவா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப விஜய் எல்லா கிராமத்திலுமே வந்து எல்லா பூத்துலயுமே வந்து விஜய்க்கு வந்து பூத் கமிட்டியில உட்கார்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. பிஜேபிக்கு ஆள் இருக்கா? அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. எப்படி வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து நடத்துனாங்க? அப்படி இந்த கருத்து கணிப்புலாம் வந்து பிஜேபியுடைய அடிப்படையில தான் வந்து இந்த கருத்து கணிப்பே நடத்தியிருக்கிறாங்க. இது வெளிப்படுத்தியிருக்காங்க. அதிமுக பின்னுக்கு தள்ளி பிஜேபி 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு காட்டுவதற்கு தான் வந்து இந்த மாதிரியான கருத்து கணிப்பு எல்லாம் வெளியே வருது. இதுல வந்து ஒரு சந்தோஷமான செய்தியா வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வந்து 52% வந்து நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவதை விட 2ஆம் இடத்திற்கு பிஜேபி வருது அப்படின்றது சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் தான் வந்து இங்க உருவாயிருக்கு. ஏன்னா வந்து அதிமுக பலவீனம் அடைச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து விஜய்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அவர் வந்து களத்துல இறங்குறாரு. அவர் பின்னால வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அந்த பட்டாளத்தை வைத்துக்கொண்டு அவர் வந்து களத்துல இறங்குறாரு. களத்துல இறங்கும் போது எல்லா கிராமங்களிலும் வந்து அவருக்கு நிர்வாகிகளை போடுறாங்க. எல்லா மாவட்டத்திலையும் வந்து நிர்வாகிகள் பொறுப்பாளர்களை போடுறாங்க. அப்படி ஒரு கட்சியை வந்து கட்டமைச்சு வந்துட்டு இருக்கும்போது அந்த கட்சியை பத்தி எந்த ஒரு வார்த்தையுமே வந்து குறிப்பிடல. குறிப்பா வந்து இந்த கூட்டணி கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணி கட்சி, அதிமுக பிளஸ் பிஜேபி இவங்களை மட்டுமே வந்து வச்சுக்கிட்டு அந்த கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு 52% விழுக்காடா, அதிமுகவுக்கு 18%, பிஜேபிக்கு 21%. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 91% வந்து வருது. மீதி 9% தான் வந்து மற்ற கட்சிகள், அதாவது நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இல்ல மற்ற இதர கட்சிகளா இருக்கட்டும். அது இல்லாம வந்து விஜய் கட்சி வேற இருக்கு. அந்த கட்சிக்கு என்ன ஓட்டு ஷேரு, அது இல்லாம வந்து காலங்காலமா வந்து எந்த கட்சிக்குமே போடாம நோட்டாவுக்கு போடுறதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1ல ஒரு 3% வந்து நோட்டாவுக்கு மட்டுமே விழுற வாக்கு சதவீதம் வந்து இருக்கு. இப்ப அதெல்லாம் வந்து ஏன் அவங்க வந்து வெளிப்படுத்தல? ஏன்னா பிஜேபிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சேவகை சேவை செய்யக்கூடிய ஒரு அலுவலகமாக தான் வந்து இந்த பத்திரிகையாளர்கள் வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்தின கருத்து கணிப்பு வந்து பிஜேபிக்கு சாதகமாக தான் வந்து இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்கன்றத வந்து வெளிப்படையான ஒரு உண்மை இது. பார்க்கலாம் 2026 தேர்தலில் வந்து பிஜேபியோட நிலை என்ன, திமுகவுடைய நிலை என்ன, அதிமுகவுடைய நிலை என்ன, தமிழக வெற்றி கழகத்துடைய நிலை என்ன என்பது 2026 தேர்தலில் வந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நல்ல வீடியோவில் சந்திக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய ஆதரவு நோக்கி என்றென்றும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.